நிகழ்வுகள் 2-3 முறை பாக்கியராஜ் ஏற்படுத்தியிருந்தும் கூட என்கிட்ட பல முறை சொல்லியிருந்திருக்காரு. ஆனால் அதை நான் காரணமாக என்னால் வர முடியல. இன்னைக்கு அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது. அடுத்த முறை அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது என்னுடைய குடும்பத்தோட நான் இங்கே வருவேன். உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னுடைய ஃபேமிலியை அறிமுகப்படுத்தி கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய ஃபேமிலி குழந்தைகள் குடும்பத்தோட வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்களும் வந்தாதான் என்ன அப்படின்றது, நம்ம சுற்றுச்சூழல் எப்படி, நம்ம ஊர் எப்படி, நம்ம படிச்ச வாழ்க்கை எப்படி அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த ஸ்கூல்ல படிச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். ஏன்னா நானும் ஒரு நல்ல நிலைமைக்கு போய் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். என்ன படிப்பை விட்டுட்டு வேற தொழில் செய்யறேன், அவ்வளவுதான். ஏதோ விவசாயம் செய்யறேன், நம்மளால முடிஞ்ச 4 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய நோக்கம். நாம எல்லாமே இங்க லோக்கல்ல தான் இருக்கிறாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் தள்ளி இருக்கிறாங்க. அவங்களும் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். அடுத்த டைம் இந்த மாதிரி சேர்ந்து அடுத்த வருடமோ இல்ல அடுத்த மாதங்களோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதுல நிச்சயமா நான் பங்கேற்றுக்குவேன். வேற ஏதாவது உங்ககிட்ட என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு ஏதாவது ஒரு கொஸ்டின் இருந்தா ஏதாவது கேளுங்க. சிறு வயதுல நான் உங்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுத்துருந்தாலோ இல்ல தவறு செஞ்சிருந்தாலோ அதை பெருந்தன்மையோட நீங்க எழுதிக்கிட்டு என்ன மன்னிச்சிருங்க. நீங்க யாராவது ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னா ஏதாவது கேளுங்க, சொல்லுங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை கொடு, நீ அப்படியே சொல்லு, அவங்க வேணும்ன்றத எடுத்துக்குவாங்க. கண்டிப்பா என்னுடைய மொபைல் நம்பர் உங்களுக்கு எல்லார்கிட்டையும் பேசணும், பழகணும், ஒரு நல்லது கிட்ட பரிமாறிக்கொள்ளணும், ஒரு நல்லது கிட்ட எனக்கு ஆசைதான். நிச்சயமா என்னுடைய பசங்களுக்கு நல்லது கிட்டது எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் நண்பர்களாகிய நீங்க எல்லாத்தையுமே நான் கண்டிப்பா இன்வைட் பண்ணுவேன். நீங்க நிச்சயமா அனைவரும் எல்லாரும் குடும்பத்தோட அதுக்கு உண்டான நிகழ்வுகளையும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். கண்டிப்பா. அப்புறம் வேற ஏதாவது அவருடைய அனுபவத்தை அப்படியே இந்த ஃபீட்பேக் பண்ணாரு. ரொம்ப சந்தோஷம். ஆனா அவர் சொன்னார் இல்லையா, 2-3 டைம் நான் நடத்தினாலும் நான் எல்லாத்தையும் கூப்பிடுற மாதிரி நான் 2006 நடத்தல. 2006 1ஆவதுல இருந்து 8ஆவது வரை என் கூட படிச்சவங்களை மட்டும்தான் நான் அழைச்சேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் என்ன அப்போ ஒரு இடையூறு நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, என் கூட படித்த அனைத்து மாணவர் மட்டும் இல்லை, எனக்கு சொல்லிக் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களையும் என்னுடைய கல்யாணத்துக்கு நான் வர வச்சேன். அதில் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வரும்போது கூட பாய்க்காட்சி கல்யாணத்துக்கு மட்டும் எல்லா டீச்சரும் வந்துட்டாங்கடா, நம்ம கல்யாணத்துக்குலாம் கூப்பிட கூட மாட்டாங்கடா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அதுவும் சும்மா சொல்கிறோம் யாருன்னா தாவடிக்குள்ள சீனிவாசன் ஒருத்தர் இப்போ பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறான். அவன் தான் என்னை விடவே மாட்டான். நீ அவன் கல்யாணத்துக்கு என்ன பண்ணா, நீ யாருக்கெல்லாம் போய் கூப்பிட்டு எனக்கும் என் பத்திரிக்கை எடுத்து என் கூட வெயிடான்னு அதே மாதிரிலாம் நடந்துச்சு. ஒரு 7 பேர். ஆனால் இப்போ என்னன்னா பங்களுக்கு நான் மெயினாக அந்த விஷயத்த சொல்லணுன்றதுக்காக தான் ஏந்திரிச்சேன். ஜனவரி மாதம் முடிஞ்ச வரலையும் நான் சொல்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும், ஏன்னா கேஸ் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கலாம். ஒரு சில நேரத்தில் ஒரு நேரத்துல இல்லாத போயிடும். நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஒரு பொங்கலை இங்க நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வைக்கலாமா அப்படின்னா அந்த விஷயத்தையும் சொல்றேன். சொல்ல வரேன். நம்ம ஊர்ல தெப்பத்தேர் விழா என்பது ரொம்ப நாட்களா நடக்காம இருந்தது. ஆமா, இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.